அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று நல்லது. நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய சிரம் தாழ்ந்த நன்றி. நல்லது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, யார் கடவுள் அப்படின்னு ஒரு கடவுளை பற்றி ஒரு ரிசர்ச் மாதிரி இப்படின்னா ஒரு பார்த்தா அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு கடவுளை பற்றி ஒரு ரிசர்ச் மாதிரி நம்ம கடவுள்னால் யாருன்னு நம்மளுக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம்ல. கடவுள்னால் யார், எப்படி, என்ன, ஏது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல. அது மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி, கடவுள்னா யார் அப்படின்னு. அது நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் நுட்பமாக புரிஞ்சிக்கணும். நுட்பமாக புரிஞ்சிக்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குது. கடவுள் ஆயிட்டா நம்ம எல்லாத்தையுமே கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுள் ஆயிட்டா, ஆனால் கடவுள் ஆகாதவங்க நம்ம எல்லாரையும் கடவுள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்குவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கடவுள் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கடவுள்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய விஷயமா புரியாது. கடவுள் ஆயிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கடவுள் ஆகாதவங்க எப்படி கடவுள் எல்லாத்தையும் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைப்பாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். கரெக்டு தான், உண்மை தான். அணு தான் கடவுள்னு வைப்போமே, அணுவை பார்க்க முடியுதா? அது ஒரு விதமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி உணர முடியுது. அணுங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி உணர முடியுது. அணு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. காற்றை பார்க்க முடியுதா? காற்றை பார்க்க முடியல, உணர முடியுது. காற்றை உணர முடியுது, பார்க்க முடியல. அது ஒரு விதமாக நம்ம பார்க்குறோம். இப்படி தான் கடவுளுங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு விஷயத்தை உணர முடியுது, ஆனால் பார்க்க முடியல அப்படிங்கிறது. பார்க்கலாம், நீங்கள் உடம்பு வச்சுருந்தா பார்க்கலாம். உடம்புக்குள்ளே கடவுள் ஆனீங்கன்னா திரும்ப அந்த உயிரை பார்க்கலாம். அது நம்ம கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான். நீங்கள் கடவுள் ஆனீங்கன்னா அந்த உயிர் தன்மையை நீங்கள் உணர முடியும். நீங்கள் இன்னொரு உயிரை பார்த்தீங்கன்னா அந்த உயிரை உன்னால் உணர முடியும். ஒரு மரத்து நிழலில் இருந்தால் கூட அந்த மரத்து நிழலை உணர முடியும். அந்த காற்றினுடைய தன்மையை ஒரு ஆனந்தமாக உணர முடியும். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தமாக உணர முடியும். அப்படி தான். அப்போ அந்த கடவுள் தன்மைங்கிறது அது கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா எல்லாருமே கடவுள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒரு விதைக்குள்ளே இருந்து தான் எல்லாம் வரும் இல்லையா? எல்லாருமே ஒரு விதைக்குள்ளே இருந்து தான் வரோம். அப்போ எல்லாரும் ஒரு கடவுள் மாதிரி தான் ஒரு அனுபவம் படுது. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் மாதிரி ஒரு அனுபவம் ஆக்சுவலாக அது ஒரு கடவுள் மாதிரி படுது எல்லாத்தையும் பார்க்கும்போதே. ஏன்னா இப்போ கடவுளாகி கடவுளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா மனுஷங்களை தான் பார்ப்பார். கடவுளுக்கே இப்போ பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்கோ. பார்ப்பேன், ஒரு கடவுள் ஆயிட்டோம், கடவுள் ஆகிறாரு, திரும்ப அவருக்கே சில பிரச்சனைகள், சில செயல்கள் தெரியாமல் செய்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, அவருக்கே சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. கடவுளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இல்லை கடவுளுக்கே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ மனுஷர்களை தான் கடவுளாக அவர் பார்க்குறாரு. அந்த கடவுள் மனுஷனை தான் கடவுளாக அவன் கொஞ்சம் நெருங்கி இருக்கான். அவன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கான். உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவன் அவனுக்கும் கடவுளுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்வால்மெண்ட் ஆகுது. ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுது. ஆக்சுவலாக ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்குது. அதனால் கடவுள் மனுஷன் கூட ஒரு ஃபிட்டாக இருக்கார். ஒரு 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 இது மனுஷனுக்குள்ளே எப்படி கடவுளை பார்க்கறது அப்படின்னா, அதான் உயிர் தான் கடவுள். உயிர் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கடவுள்னு சொல்லலாம். எப்படின்னா, உயிர் பரிமாண வளர்ச்சி அடையணும். உடல் மூலயமா உயிர் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அது கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உயிர் எப்படி பரிமாண வளர்ச்சி அடையும்? இப்படி தான் கேள்வி தான். கேள்வி ஒன்றுக்கும் இப்படி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி உயிர் பரிமாண வளர்ச்சி அடையும்? அது ஒரு நுட்பமான விஷயம். அது ஒரு நுட்பமான விஷயம். அது நம்ம உயிர் இருக்குது, மூலாதாரத்தில் உயிர் சேமிச்சுக்கிட்டு நிறைய இருக்குது. அது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ராணிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், இப்படி ஒவ்வொரு நிலையாக கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிலை நம்மளுக்குள்ளே 7 சக்ராஸ் இருக்குது. அந்த 7 சக்ராஸையும் ஒன்று ஒன்றா நிலை ஒவ்வொரு நிலையாக கடந்து மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். அது ஒரு நல்ல அனுபவம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, அது எப்படி கடந்து போகும்? ஒரு பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை முறையில், அறிவு நிலையில், மனநிலையில் ஒரு ஆனந்தமாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஒரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். கண்டிப்பாக இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம உயிர் அது மாதிரி ஒரு ஒரு நிலையாக கடந்து போகுது, ஒவ்வொரு நிலையாக அது கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம உயிர் மூலாதாரத்தில் முதல்ல இருக்குது. மூலாதாரத்தில் அக்னி மாதிரி இருக்குது. அது அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு கொஞ்சம் பயிற்சி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
மூலாதாரம் மணிப்பூரகத்துக்கு போகுது, அடுத்தது அநாகத்துக்கு போகுது. இப்படி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போகுது. அது எல்லாமே இப்படி மேல் நோக்கி போகிற விஷயம் ஒரு வகை. இது ஒரு வகையில் பண்ணுறது. ஆனால் மூலாதாரத்திலிருந்து சகஸ்காரத்துக்கு நேரடியாக போகுது அப்படிங்கிறது ஒரு வகை. இப்படி போனீங்கன்னா இந்த வழியாக போனீங்கன்னா கடவுளாகிறதுக்கான வழி அது ஒரு வழின்னு சொல்லலாம். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெரிய பிரம்மாண்ட அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அனுபவமாக இருக்கும். இப்போ கடவுள்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சா, ஓரளவு நான் சொல்கிறது புரியுது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குன்னா சரி பார்த்துக்கலாம். ஆனால் அது ஒரு கொஞ்சம் அது எல்லாருக்குமே நடக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. கடவுளாகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மனுஷன் கடவுளாகலாம், இது நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த நம்பிக்கையாக வச்சுக்கணும். நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம சரியாக செயல்பட்டுக்கிட்டே போகணும். அது எந்த நேரத்தில் எது நடக்குதோ அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நாள் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்கணும்னா கொஞ்சம் அதனுடைய ஒரு ஈடுபாடு நம்மளுக்கு தேவை. கொஞ்சம் அதனுடைய சரியான செயலை சரியாக செய்யலாம், கர்ம வினையை சரியாக செய்யலாம். கர்மாவை சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு நாள் திடீர்னு நடக்கலாம் இல்லையா. அது மாதிரி ஞானத்தின் மூலயமா ஞானம் அடையணுன்ற நோக்கம், ஒரு 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 நெறி, இவைகள் மூலயமா போகிறது ஒரு விதம். சரியான வழி. இப்படி 4 பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பக்தின்ற பாதை இருக்குது, அதை அடையிறதுக்கு பக்தின்ற பாதை இருக்குது, கர்மான்ற பாதை இருக்குது, ஞானன்ற பாதை இருக்குது, ராஜசம் அப்படின்ற ஒரு பாதை இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாதையாக 4 பாதையாக பிரித்து காட்டுறாங்க. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பக்தியின் மூலயமா அடைஞ்சால் அது ஒரு விதமாக இருக்கும். இப்போ 4 விதமாக, இதிலே 4 விதமான பாதை இருக்குன்னா 4 விதமாக தானே இருக்கணும். 4 விதமாக நம்ம பக்தினா அது ஒரு புல்லரிக்கிற உணர்வு. பக்தினா நீங்கள் அப்படியே கோயிலில் போய் அப்படியே கும்பிட்டுச்சா கண் தண்ணி வரணும். அப்படியே கண் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தியில் உணர்வு மூலயமா அது உணர்வுலே தெரியும். அப்படியே கோயிலில் போய் பக்தியாக கும்பிட்டிங்கன்னா போதும். அப்படியே கும்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த பாட்டு பாடினீங்கன்னா, பாட்டு பாடுறதால பிறருக்கும் பக்தி ஏற்படும், நமக்கும் பக்தி ஏற்படும் இல்லைங்களா. நம்மளுக்கும் பக்தி ஏற்படும், பிறருக்கும் பக்தி ஏற்படும். அதனால் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். பக்தி மூலயமா அடையிறது ஒரு பொக்கிஷம். கர்மா மூலயமாவும் அடையலாம், அதுவும் ஒரு பொக்கிஷம் தான். கர்மாவும்னா சரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே போகிறது. சரி, என்னுடைய செயலை நான் சரியாக செஞ்சுக்கிட்டே போகிறேன்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. மற்றது எதுவும் செயலை மட்டும் நான் சரியாக செஞ்சுக்கிட்டே போகிறேன்னு போனீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஒரு ஞானோதயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக சொல்லலாம். சரியான செயல் நிறைய பேர் கர்மாவின் மூலயமா தான் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய மனிதர்கள் செயல் தானே செய்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செயல் மூலயமா தான் நிறைய மனிதர்கள் செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய மனிதர்கள் எல்லாருமே செயல்களை நல்லா செய்கிறாங்க, அதனால் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். செயல் மூலம் பக்தின்றது கொஞ்சம் மேம்பட்டமான பாதை. கொஞ்சம் ஒரு உணர்வில் அது ஒரு பக்தின்றது. எழும்போதும் வேலுமகிலும் என்பேன், எழும்போதும் வேலுமகிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமகிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமகிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமகிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமகிலும் என்பேன், செந்தில் வேலவனே. ஓகே, இப்போ இது நான் பாடும்போது எனக்குள்ள ஒரு அனுபவம், ஒருத்தர் ஒரு 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 தன்மையில் இருக்கும்போது ஒரு சின்ன இதை கேட்கும்போதும் ஒரு அனுபவம் ஏற்படலாம். இதை நான் பாடும்போதும் எனக்குள்ள ஒரு சின்ன உள்நிலையில் ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கலாம். எழும்போதும் வேலுமகிலும் என்பேன். எழுந்த உடனே முருகா, நான் எழுந்த உடனே முருகான்னு தான் சொல்லுவேன். அப்படி எழுந்த உடனே உன்னை முருகான்னு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னா. இது யார் சொன்னது? கிருபானந்த வாரியார் சொன்ன பாட்டுன்னு சொல்கிறாங்க. எழும்போதும் வேலுமகிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமகிலும் என்பேன். உன்னை தொழும்போதுனா கும்பிடும்போது, சாமி கும்பிடும்போது வேலுமகிலும் என்பேன், முருகான்னு சொல்லுவேன். வேலுமகில்னா என்ன? முருகன் தான். வேலுனாலும் மயில்னாலும் முருகன்.
முருகா முருகா அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன். தொழும்போது உருகி அழுறேன் நான், தொழும்போது உருகி நான் அழுறேன், அழும்போது உன்னை முருகா முருகான்னு தான் சொல்லி அழுறேன், முருகா முருகான்னு தான் சொல்லி அழுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. தொழும்போதும் உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன். இந்த உடலை விட்டு நான் பிரிஞ்சாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டு தான் பிரிவேன் அப்படிங்கிறார். இந்த உடலை நான் விட்டு பிரிஞ்சாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டு தான் பிரிவேன் அப்படின்னு சொல்ல. எவ்வளோ பெரிய விஷயம். முருகன் மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்தி, முருகன் மேலே முருகன்னா ஒரு மிகப்பெரிய பக்தி உணர்வு ஏற்படும். தமிழ்க்கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முருகனை தமிழ்க்கடவுள். தமிழினுடைய அர்த்தங்களை தமிழுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. சூட்சமான விஷயங்கள் பார்க்கணும்னா நிறைய. தமிழ் மொழி ஒரு பிரம்மாண்டமான மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழிக்கு முருகன் அர்த்தம் கொடுத்தது ஔவையார் பாட்டிக்கு கூட அர்த்தம் கொடுக்குறார். சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, ஔவையாருக்கே தெரியல என்ன இது, இந்த பையன் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறானேன்னு எடுத்து போடுப்பான்னு சொன்னே கீழே போட்டுடுறாரு. அந்த கீழே